We've got police officers en route. Where is the gun? I left it on the table. It's on the table. It's on the table. Please, Okay. God, please come. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸோட ஸ்டார்டிங் வரைக்கும் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்போம். ஆனால் அந்த கேஸ்க்கு பாதிக்கு மேலே இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கேஸ். இந்த ஒட்டுமொத்த கேஸுமே கிரைம் சீன்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு போலரைஸ்டு கேமரா மூலியமா எடுத்த இந்த 3 போட்டோவில் தான் மாறும். ஏன்னா பல வருஷமா இவங்களோட கண்ணில் மாட்டாம இருந்த சில எவிடன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸே இந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ் எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்காம விட்டோம், இது நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் வந்துட்டு முன்னாடியே தலைகீழா மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸோட எண்டிங்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். புளோரிடா. இங்க சாரா அப்புறம் ராபர்ட் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க பிறக்குது. அதுல மொதல் பொண்ணு தான் டோனா ஆலன் பிரவுன். இவங்க 10th நவம்பர் 1963ல பிறக்கிறாங்க. இவங்க தான் மூத்த பொண்ணு அப்படிங்கறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்களையுமே ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாங்க. சொல்ல போனா இந்த 3 சிஸ்டர்ஸ்க்கு இடையில ஒரு நல்ல பாண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அவ்வளவு பாசமா இருந்தாங்க. அதுலயும் அவங்க 3 பொண்ணுங்க கிட்டேயும் அவங்க அம்மா வந்துட்டு அம்மா மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. இவங்க ரொம்பவே சூப்பரா ரொம்பவே கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா ராபர்ட் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தாரு. இவங்க அம்மா சாரா வந்துட்டு நியூஸ் பேப்பர் கம்பெனில டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாங்க. இப்போ டோனாவுக்கு 17 வயசு இருக்கும். இவங்களுக்கு 17 வயசு இருந்தப்ப இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு சின்ன பிரச்சனைனால பிரிஞ்சிடுறாங்க. இதனால இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைச்சிருது. இந்த டைவர்ஸ்க்கு அப்புறமா இவங்க அம்மா சாரா வந்துட்டு இரா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. டோனா இந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவே டோனாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனா கிட்ட ஒருத்தங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு டோனாவை பிடிக்காம போகவே போகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல டோனாவுக்கு டீன்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் சொல்றாங்க. டோனா சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்பவே கம்ஃபர்ட்டா வச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி டோனாவை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் சரி அவங்க எல்லாருமே டோனாவை பத்தி பாசிட்டிவா மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த டோனாவுக்கு வேற எதனாச்சும் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்பயுமே பிளசண்டா பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த டோனாவுக்கு 24 வயசு இருக்கிறப்ப இவங்க ஒரு ஆப்ரேட்டிங் ரூமுடைய டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளைண்ட் டேட் இவங்க பண்றாங்க. இந்த பிளைண்ட் டேட் வந்துட்டு இவங்க யார் கூட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோவர்க்கரான கிரீக் விங்கர் அப்படின்ற ஒரு நபர் கூட. இப்படி இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த கிரீக் விங்கருக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு என்னோட பிரதரான மார்க்குக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருப்ப அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமா மார்க்கும் டோனாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மார்க் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 26th நவம்பர் 1962ல ஒஹியோல பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா அம்மா சாலி அப்புறம் ஜெரால்ட். இவரு அவங்க வீட்டோடைய 3வது குழந்தை. இவரு தான் வந்துட்டு கடைசி பையன். இவருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு அண்ணா அது இல்லாம ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்க அப்பா வந்துட்டு டெக்னிக்கல் மேனேஜரா இருக்காரு. இவங்க அம்மா வந்துட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்காங்க. இந்த மார்க் வந்துட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து இவர் சூப்பரா படிச்சிருக்காரு. இவர் படிச்ச இன்ஸ்டிடியூஷன் இவர் ஒர்க் பண்ண பிளேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே இவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் 2 வருஷம் யூஎஸ் ஆர்மியில ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே அந்த பிளைண்ட் டேட் போறாங்க. போன உடனே இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போகுது. டோனா வந்துட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்து மேலயுமே பயங்கர பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி மார்க் வந்துட்டு குவைட்டா காமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனா பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு இருக்குமா. டோனா இந்த மாதிரியான ஒரு நபரை தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு இருந்தாங்க. அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியும் மார்க் இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் மார்க்குக்கும். மார்க் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு பொண்ணா டோனா இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான கப்பலா இருந்தாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இவங்க டேட் பண்ண ஆரம்பிச்ச அந்த டைம்ல இருந்து கரெக்டா ஒரு 6 மாசம் கழிச்சு 1988 ஜூன் மாசம் வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. 2 ஃபேமிலியுமே பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. சுத்தி இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவங்களை பார்த்து இவங்க ஒரு பெஸ்டான கப்பல், இவங்க மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களாம். 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் மார்க்குக்கு வந்துட்டு ஒரு நியூக்ளியர் இன்ஜினியர் வேலை ஒன்று கிடைக்குது. இந்த ஒர்க்குக்காக இவர் வந்துட்டு ஸ்பிரிங்ஃபீல்டு இல்லனாய்ஸ்க்கு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. இதனால மார்க்கும் சரி டோனாவும் சரி 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டை எடுத்து அந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த வீடுமே இவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடா இருந்தது. 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
டோனாவுக்கும் ஸ்பிரிங்ஃபீல்ட் மெமோரியல் சென்டர்ல பிளாஸ்டிக் சர்ஜனா ஒர்க் கிடைக்குது. டோனாவுக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 சிஸ்டர்ஸுமே குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இவங்க தான் பார்த்து வளர்த்திட்டு இருக்காங்க. அப்பையில இருந்து இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அம்மாவா இருக்கணும், நமக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கனவுகள் இருந்தது. ஆனா இவங்களுக்கு கல்யாணமாகி இவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா குழந்தை வந்துட்டு பிறக்கல. இப்படி ஒரு 6 வருஷம் போகுது. இந்த 6 வருஷம்க்கு அப்புறம் தான் டோனாவால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு தெரியுது. இது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இவங்க குழந்தை பெற்றுக்கிறத பத்தி இவங்க ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் டாக்டர் வந்துட்டு ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிருச்சு, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க அடாப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேணா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நானே முடிச்சு தரேன், அந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போயிட்டு வளர்த்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு இது நமக்காகவே வந்த குழந்தை போல அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கு இவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இதனால மார்க்கும் சரி டோனாவும் சரி எல்லா ப்ரொசீஜர்ஸுமே சைன் பண்ணிட்டு ஜூன் 1995ல அந்த பெண் குழந்தைய வாங்கிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு பெய்லி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்ததுல இருந்து டோனா வந்துட்டு கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க அவங்களோட குழந்தைய ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்த லைஃப்லயுமே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்த மூமெண்ட் தான். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்தது 3 மாசம் வரைக்கும் தான். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஆகஸ்ட் 1995 பெய்லி வந்துட்டு 3 மாச கை குழந்தை. இப்ப மார்க்குக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸை அட்டென்ட் பண்ணும், இதனால நீங்க டெனிசி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால இவரு ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டுல இல்லாம டெனிசிக்கு போயிட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் வருது. இப்போ டோனாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம், நம்மளோட பொண்ணு பெய்லி கூட்டிட்டு நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன், அங்க போயிட்டு நான் ஒரு வாரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா மார்க் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் போயிடுறாரு. டோனா வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஒரு வாரம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு 23rd ஆகஸ்ட் டோனா மறுபடியும் அவங்களோட ஊருக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அவங்க ஃபிளைட்ல வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே அவங்க அம்மா டோனாவுக்கும் பெய்லிக்கும் வந்துட்டு ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு கார் புக் பண்ணி அவங்க வீட்டுல கொண்டு போயிட்டு டிராப் பண்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த கார் வந்துட்டு இவங்க 2 பேருத்துக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டோனா அந்த காரை ஓபன் பண்ணி அந்த காருக்குள்ள போயிட்டு அவங்க குழந்தையோட உட்காடுறாங்க. இந்த ஏர்போர்ட்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் டிராவல் இருந்தது. இந்த காரை ஓட்டிட்டு போன அந்த நபருடைய பேர் வந்துட்டு ரோஜர். அந்த ரோஜரோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி காருக்குள்ள உட்காந்துட்டு அந்த ரோஜர் அப்படின்ற நபர் வந்துட்டு கொலை பண்றத பத்தி, கார்ல வந்துட்டு குண்டு வைக்கிறத பத்தி, நிறைய பேர்த்த எப்படி இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பேசியிருக்காரு. அதுவும் போக டிரைவிங்குமே வந்துட்டு ஸ்மூத்தாலாம் இருக்க கிடையாது, சடனா ஃபாஸ்டா போயிருக்காங்க, சடனா ஸ்லோவா போயிருக்காங்க, இதே மாதிரி மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில நேரத்துல எல்லாம் மேட்ல வந்துட்டு ஃபாஸ்டா ஏத்தி விட்டு கார் வந்துட்டு பவுன்ஸ் ஆகி எல்லாம் போயிருந்திருக்கு. இது உள்ள உட்கார்ந்திருந்த டோனாவுக்கு வந்துட்டு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரு மாதிரி பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே இந்த டிராவல்ல அவங்க இருந்திருக்காங்க. பத்தாததுக்கு அவர் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. நீங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணுவீங்களா, நான் வேணா உங்களுக்கு போதைப் பொருள் வந்துட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பத்தாததுக்கு கூடவே நான் நிறைய பார்ட்டிஸ்ல கலந்துப்பேன், எல்லாமே சூப்பரா இருக்கும், நீங்களும் அந்த பார்ட்டிக்கு வரணும், நான் உங்களை இன்வைட் பண்றேன், நம்ம வந்துட்டு அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பத்தாததுக்கு அவரோட பெரிய பொண்ணுங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டே ஒரு வழி அவங்களோட வீடு வருது. வீடு வந்த உடனே இவங்க அவசர அவசரமா அந்த காரை விட்டு கிளம்பி போய் அவங்களோட வீட்டுக்குள்ள பூந்துக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்குக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எப்போ வருவ, இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரோஜர் அப்படின்ற டிரைவர் பண்ண இந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க மார்க்கு கிட்ட சொல்லியிருக்காங்க. இது கேட்ட மார்க்குக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிருக்கு. யார் அவன், ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவன் என்னென்ன பேசினா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீ ஒரு பேப்பர்ல எழுதி வை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்ட டோனாவும் வந்துட்டு சரி நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பேப்பர் எடுத்து வச்சு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எழுதி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த டோனா வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட சிஸ்டர்ஸ் கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எல்லாத்திட்டையுமே சொல்லியிருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் அவரோட கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே டோனா கிட்ட பேசிட்டு அந்த கார் டிரைவிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ரோஜர் அப்படின்ற இந்த நபர் வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இவரு கொடுத்த அந்த கம்ப்ளைண்டோட விளைவா ரோஜர் அப்படின்ற அந்த நபரை வந்துட்டு அந்த கம்பெனி சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அடுத்தடுத்த நாள்ல அந்த வீட்டுக்கு மர்மமான முறையில சில கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ரிங் அடிச்சிட்டு இருக்கோம், யார் அப்படின்னு சொல்லி அந்த காலை பிக் பண்ணி காதுல வச்சோம் அப்படின்னு சொன்னா யாருமே பேச மாட்டாங்க, ரொம்பவே அமைதியா இருக்கும். யாரோ ஒருத்தர் பெருமூச்சு விடுற மாதிரியான ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்துல இவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கிடையாது, எதனாச்சும் ஒரு பிராங்க் காலா இருக்கும், இல்லைன்னா யாராச்சும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி எதனா
விளையாண்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம விட்டுறாங்க. இப்பதான் அந்த மோசமான சம்பவம் நடக்குது. 29th ஆகஸ்ட் மார்க் அவரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய த்ரெட்மில்ல வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேக்குது. இது கேட்ட இவருக்கு என்னது இது சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி மேல பாக்குறாரு. இது மேல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுல தான் வருது அப்படின்னு இவருக்கு தெரியுது. உடனடியே இவரு ஒருவேளை டோனா எதுவும் கீழே விழுந்துட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேக வேகமா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேஸ்மெண்ட் ஸ்டெப்ஸ் ஏறி மேல போறாரு. மேல போன இவரு கரெக்டா அவரோட பெட்ரூம்குள்ள போறாரு. பெட்ரூம்குள்ள போனா 3 மாசமான அவரோட பெய்லி அப்படின்ற கை குழந்தை மட்டும் பெட்ல தனியா உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்த உடனே மார்க்குக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைய தனியா பெட்ல விட்டுட்டு என்னைக்குமே டோனா வந்துட்டு போக மாட்டாங்க. சொல்ல போனா அவங்க குழந்தைய தனியா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க, அது பெட்டெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேற யாரோ ஒரு நபர் வந்துட்டு வெளியில் இருக்கிற மாதிரியான சத்தம் இவருக்கு கேட்குது. இதனால இவரு அந்த ரூம்ல அவரோட பாதுகாப்புக்காக அவர் டேபிள் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு. அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில போறாரு. இப்ப இவரு டைனிங் ரூம் போறாரு. டைனிங் ரூம் பார்த்த இவருக்கு பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோனா வந்துட்டு தரையில படுத்து கிடக்குறாங்க. அவங்க மேல ஒரு நபர் இருக்கான். அவன் யாருன்னே தெரியல. அவன் கையில ஒரு சுத்தி இருக்கு. அந்த சுத்தியை ஓங்கி டோனாவோட தலையிலே அடிக்கிறான். இதை பார்த்த மார்க்குக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அவரோட கையில இருந்து துப்பாக்கி எடுத்து அந்த நபரோட தலையிலே சுடுறாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் சுட்டது. அந்த நபர் தலையில குண்டடி பட்டதுக்கு அப்புறமும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கான். அவன் மறுபடியும் நகர்றான். விட்டா நம்மளோட ஒய்ஃப் வந்துட்டு கொலை பண்ணிடுவான் அப்படின்ற பதட்டத்துல இவர் 2வது முறையா தலையில சுடுறாரு. இப்படி சுட்டதுக்கு அப்புறமா கரெக்டா அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு இவர் 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பயங்கர பதட்டத்தோட சொல்லியிருக்காரு. அந்த கால்ல இவர் யாரோ ஒருத்தன் தெரியல, அவனோட ஒய்ஃப் வந்துட்டு கொல்ல பாக்குறான், அவன் இந்த மாதிரி படுத்து கிடக்குறான், நான் அவனை சுட்டுட்டேன், என் ஒய்ஃப் அவன் சுத்தியால் அடிச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சீக்கிரம் வாங்க, நான் கதவை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இவர் அந்த எமர்ஜென்சி கால்ல பேசினப்ப எவ்வளவு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருந்தாரு அப்படின்றது கேட்கறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதனால அந்த எமர்ஜென்சியில் இருந்தவங்க அமைதியா இருங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த சமயம் இவரோட குழந்தை வந்துட்டு அழுக, நான் என்னோட குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு போறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காலை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எமர்ஜென்சி காலில் இருந்தவங்க நாங்கள் ஆம்புலன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனுப்பிட்டோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, சீக்கிரமாக அவங்க வந்துருவாங்க, உங்களுக்கு துப்பாக்கி எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அந்த டேபிள் மேலே இருந்தது, அது என்னோடது அப்படின்ற மாதிரி பயங்கர பதட்டமாக மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க அவசர அவசரமாக அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. இப்படி போனப்போ டோனா வந்துட்டு தலை வந்து ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி குப்புறப்படுத்து கிடந்தாங்க. அவங்களோட தலையில் வந்துட்டு பயங்கரமாக ரத்தம் போயிட்டு இருந்தது. அவங்க உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள வந்த அந்த மர்ம நபர் வந்துட்டு தலையில குண்டுபட்ட நிலைமையில ரத்தம் நிறைய போக அவனும் அந்த பக்கம் விழுந்து கிடக்குறான். இவன் எங்க விழுந்து கிடக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனா விட்டு கொஞ்சம் அடி தள்ளி தலை வந்துட்டு தரையில் இருக்கிற மாதிரி படுத்து கிடக்குறான். இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நபருமே வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க. இப்ப இவங்க 2 பேருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. டோனா அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல இறந்து போறாங்க. இந்த மர்ம நபர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில இறந்து போறாரு. இப்ப இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கிரைம் சீனுக்குள்ள நுழைஞ்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போலரைட் கேமராவை எடுத்து 3 போட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த போலரைட் கேமராவில் பெருசா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப போட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்துடும். இந்த கேமராவில் இவங்க எடுத்த இந்த 3 போட்டோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3 போட்டோ. இப்ப அந்த சமயம் இவங்க எடுத்த அந்த 3 போட்டோவில் தான் இந்த கேஸுடைய தலையெழுத்தே இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு டோனாவை சுத்தியால தாக்குன அந்த நபருடைய வேலட் எடுத்து பாக்குறாங்க. அவரோட பர்சுக்குள்ள அவரோட கார்டு இருந்தது. இந்த கார்டை வச்சு அவரோட பேர் வந்துட்டு ரோஜர் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த ரோஜர் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, ஏர்போர்ட்ல இருந்து டோனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த டிரைவர். இது கூட அந்த கிரைம் சீன்ல வந்துட்டு சிகரெட்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு எல்லோ காஃபி மக் ஒன்னு இருந்திருக்கு. இது கூடவே இந்த வீட்டோட கிச்சன்ல ரோஜரை பத்தி டோனா எழுதியிருந்த அந்த லெட்டரும் வந்துட்டு இருக்கு. இதுல அந்த வீட்டுக்கு வெளியில தான் ஒரு கார் இருக்கு. அந்த காரை தான் ரோஜர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கார் அந்த ரோட்டோடைய டிராபிக் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு கத்தி இருந்திருக்கு, டயர் அயன் இருந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் பிளாக் டேப் ஒன்னு இருந்திருக்கு. அது கூடவே ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல மார்க் அப்படின்னு போட்டு மார்க்குடைய நேம் அட்ரஸ் அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. கூடவே 4:30 PM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணிருக்கு. காக்ஸ் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் தான் இந்த கேஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஏற்கனவே ரோஜரை பத்தி நல்லா தெரியும். இந்த ரோஜருக்கு சில டிலூஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே தெரியும். இப்ப மார்க் போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட யார் வீட்டுக்குள்ள வந்தா, அவன் யார் அப்படின்னு சொல்லி எதனாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ்ஸ் கிட்ட கேட்க, டிடெக்டிவ்ஸ் வந்து உள்ள வந்தவனுடைய பேர் வந்துட்டு ரோஜர் அப்படின்னு சொல்ல, இவன் தான் லாஸ்ட் வீக் என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான், இவனால என்னோட ஒய்ஃப் வந்துட்டு பயங்கர அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க, சொல்ல போனா அவனோட கார்ல தான்
வந்துட்டு இவங்க டிராவல் பண்ணாங்க. இந்த கார் டிராவல்ல இவன் பேசுனது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றதுனால நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனில இவனோட பேர்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறமா இந்த கொலை எதனால நடந்துச்சு, இந்த கொலையோட மோட்டோ என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிறாங்க. ரோஜர் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற கடுப்புல தான் ரோஜர் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு சுத்தியால அடிச்சிருக்கணும். அதை பார்த்த மார்க்குக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவரோட சேஃப்டிக்காக வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து 2 முறை அவரோட தலையில சுட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க. இந்த விஷயம் டோனாவோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே டோனாவை அவ்வளவு பிடிக்கும். அவங்கனால இந்த மாதிரியான ஒரு இழப்பை வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. சொல்லப்போனா இவங்க தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்ல இந்த மாதிரி கார் வேணும், என்னோட பொண்ணு டிராப் பண்ணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணாங்க. இப்படி நம்ம புக் பண்ண ஒரு விஷயத்தினாலே நம்மளோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்ப இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. 2 பக்கமும் வாதாடுறாங்க. இதுல மார்க் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த நிமிஷத்துல தன்னோட ஒய்ஃபை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு தான் அவர் சுட்டாரு. இது வந்து டிஃபென்ஸ் அப்படின்ற பேர்ல தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மேல எந்த ஒரு கேஸுமே போடாம அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப மார்க்கோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருந்தது. அவர் டோனாவை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்திருக்காங்க. இப்போ மார்க் வந்துட்டு அவரோட குழந்தைய தனியா பாத்துக்கிறாரு. இப்போ அவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி டோனாவோட ஃப்ரெண்டான டியாங் வந்துட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, டோனாவுடைய சிஸ்டர்ஸ், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து அந்த குழந்தைய மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்படி அவருக்கு நடந்த ஒரு பெரிய இழப்புல மார்க் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. பயங்கரமா ட்ரிங்க் பண்றாரு, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாரு. அண்ட் அவர் பார்க்கக்கூடிய படங்களே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்திருக்கு. மாத்தி மாத்தி சுட்டுக்கிற மாதிரி, கொலை பண்ணிக்கிற மாதிரி, மூஞ்சிலே சுடுற மாதிரி, இன்னும் சில மோசமான த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரோட நடவடிக்கையை பார்க்கும் போதே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அப்படின்னு. ஆனா அவங்க குடும்பத்தினால ரொம்ப நாள் வந்துட்டு பாத்துக்க முடியல. அதனால அவங்க மறுபடியும் புளோரிடாவுக்கே போறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கிட்ட இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு நானியை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க, அவங்க குழந்தைய பாத்துப்பாங்க, உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும், நீங்களும் உங்களோட வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுக்குறாங்க. இதனால ஜனவரி 1996 23 வயசான ரெபேக்கா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு இவங்க நானியா புக் பண்றாங்க. இவங்க ரொம்பவே அமைதியானவங்க, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப கைண்டா பேசக்கூடிய ஒரு பர்சன். இவங்க அந்த குழந்தைய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தை பெய்லியும் இந்த நானியை பார்த்த உடனே அட்டாச் ஆயிருச்சு. இதுல டோனாவோட சிஸ்டர்ஸே நம்ம பாத்துக்கிற மாதிரி வராது, குழந்தை எப்படி இன்னொருத்தவங்க வந்து பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டா இருந்திருக்காங்க. ஆனா ரெபேக்கா அப்படின்ற இந்த நானியை பார்க்கும்போது, அவங்க பாத்துக்கிற அந்த விதத்தை பார்க்கும்போது இவங்க கட்டாயமா நம்மளோட குழந்தைய பாத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு அவங்களுக்கு வருது. ஏன்னா ரெபேக்கா அந்த குழந்தைய அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ரெபேக்காவை பிடிச்சிருந்தது. ஆனா டோனாவோட ஃப்ரெண்டான டியனுக்கு மட்டும் ரெபேக்காவை கொஞ்சம் கூட பிடிக்கல. நானே குழந்தைய பாத்துக்கிறேன், நீ ஒன்னு குழந்தைய பாத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி மூஞ்ச காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி பண்ற விஷயங்கள் வந்துட்டு நானியான ரெபேக்காவுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் டக்குனு மார்க் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவரு வந்து எல்லாத்துக்கிட்டையும் என்ன அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் ரெபேக்காவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்ப ரெபேக்கா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு சுத்தி இருந்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் அவங்க குடும்பத்துக்கும். ஈவன் சொல்ல போனா ரெபேக்காவுக்கும் இந்த விஷயம் வந்துட்டு ஷாக்கா தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, மார்க் வந்துட்டு தன்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அதே மீறி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. மார்க் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட டக்குன்னு சொல்லவும் சுத்தி இருந்த யாருக்குமே எதுவுமே புரியல. ஆனா அந்த சமயத்திலும் சரி இவரு தனியா இருக்காரு, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, இவருக்கும் ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அது பெருசா எடுத்துக்கல. இப்படி இவரு ரெபேக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே இவரு கம்ப்ளீட்டா மாத்திடுறாரு. இவங்களோட ரிலீஜன் கூட அவர் மாத்திட்டாரு. கூடவே இந்த வீட்டுல இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம், நம்ம தனியா ஒரு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரு அப்ப வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டை வந்துட்டு வித்துட்டாரு. அதாவது டோனா இறந்து போன அந்த வீட்டை வித்துட்டாரு. அக்டோபர் 1996 மார்க் ரெபேக்கா இவங்க 2 பேருமே ஹவாயில போயிட்டு ஒரு வீடு வாங்குறாங்க. இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். கிட்டத்தட்ட இவங்க 4 ஏக்கருக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் வந்துட்டு பயங்கர ஸ்மூத்தா போகுது. அடுத்த 3 வருஷத்துல இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. தத்தெடுத்துக்கிட்ட பெய்லியோட சேர்த்து மொத்தம் 4 குழந்தைங்களோட இவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப மார்க் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனாவோட ஃபேமிலியில இருந்து கம்ப்ளீட்டா தள்ளி போயிட்டாரு. அவங்களோட இருந்த எல்லா கனெக்ஷனுமே அவர் வந்துட்டு கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இவங்களோட குழந்தையான பெய்லிய டோனாவுடைய அம்மா வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் கூட எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காருன்னா, பெய்லி அப்படின்ற குழந்தைய வந்துட்டு நான் தான் தத்தெடுத்தேன், இதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு யாருமே வரக்கூடாது, நீங்க இதுக்கு தாத்தா பாட்டி கிடையாது, அதனால உங்க லிமிட்டோட நீங்க இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி அதுல எழுதியிருக்காரு. இதை பார்த்த டோனாவுடைய அப்பா அம்மா சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இருந்தாலும் வருஷம் பெய்லியோட பர்த்டேக்கு இவங்க பர்த்டே கார்டுலாம் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருந்து மார்க் தரப்புல எந்த ஒரு பதிலுமே வராதான். இவங்களுடைய தாத்தா பாட்டி பல முறை பெய்லி வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா மார்க் வந்துட்டு அலோவ் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் ரோஜரோட குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே ரோஜர் வந்துட்டு இந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்த பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி யாருமே ஒத்துக்கல. ஏன்னா ரோஜர் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். அவன்
அவன் யாருக்குமே வந்துட்டு தீங்கு விளைவிக்க மாட்டான், எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமா தான் இருப்பான். அவன் சுத்தி நடக்கிற விஷயம் பார்த்த படம் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி சில விஷயங்கள் பேசியிருந்தாலும் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சீரியஸா போயிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு நான் பார்த்ததே கிடையாது. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் வந்துட்டு விளையாட்ட ரோஜரை பிடிச்சி அடிக்குங்க, அப்ப கூட அவர் திருப்பி அடிக்க மாட்டாரு, ரொம்பவே பொறுமையா தான் இருப்பாரு. அதனால ரோஜர் வந்து சுத்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்க தலையில அடிச்சான் அப்படின்னு சொல்றதை எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரோஜரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. டிடெக்டிவ் காக்ஸ் அப்படின்றவர் இந்த கேஸோட ஆரம்பத்துல இருந்தே மார்க் சொல்ற எந்த ஒரு கதைகளையுமே நம்பாமே இருந்தாரு. அவருக்கு மார்க் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு மாத்தி சொல்றாரு அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது. இதுல இவர் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த வீட்டுல கிரைம் சீன்ல அந்த வீட்டுடைய கதவை உடைச்சுக்கிட்டு வந்த மாதிரியோ ஃபோர்ஸா ஓபன் பண்ணிட்டு வந்த மாதிரியோ எந்த ஒரு தடயமும் இல்லை. இதை பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்களாவே தான் வந்துட்டு கதவை ஓபன் பண்ணி ரோஜரை உள்ள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவா தெரியுது. மார்க் சொன்ன கதைப்படி டோனா வந்துட்டு ரோஜருக்கு கதவை ஓபன் பண்ணி விட்டுருந்தாலும் ரோஜரை பார்த்த உடனே இவனா அப்படின்ற பயம் வந்திருக்கும். இந்த பயத்துல அவங்க கதவை சாத்தி இருந்திருக்கலாம், அந்த கதவு கிட்ட எதனாச்சும் தள்ளுமுள்ளு நடந்திருக்கலாம், இல்லைன்னா வெளியில போ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹஸ்பண்டான மார்க்கை வந்துட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே பண்ணாம டோனா எதுக்காக கதவு திறந்து விடணும்? அதுலயும் முக்கியமா 3 மாச கை குழந்தை எதுக்காக பெட் மேல வச்சுட்டு போயிட்டு இவங்க கதவை திறக்கணும் ரோஜருக்கு? இந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ்க்கு இருந்துகிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அந்த காருக்குள்ள மார்க்கோடைய பேர் போட்டு அவரோட அட்ரஸ் கூடவே ஒரு டைமிங்கும் போட்டிருந்திருக்கும். இவருக்கு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா டோனா மேலதான், மார்க் மேல கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதனால இவரு மார்க் அப்படின்னு போட்டு அட்ரஸ் எழுதணும்? அதிலும் குறிப்பா 4:30 PM அப்படின்னு சொல்லி டைமிங்கோட மென்ஷன் பண்ணிருக்கு. ஒருவேளை மார்க் தான் வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவருக்கு தெரிய வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அந்த நபர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கூட மார்க்கோட பேர் எழுதி அட்ரஸ் எழுதி அந்த வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கலாம். அப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன அவரு எதனால மார்க்கோட வீட்டு வாசல்லே வந்துட்டு அந்த காரை நிப்பாட்டணும்? வேற யாரா இருந்தாலும் சரி அந்த காரை அங்க நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாம தான் நிறுத்துவாங்க. ஆனா அன்னைக்கு ரோஜர் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குற மாதிரி அந்த காரை மார்க்கோட வீட்டுக்கு வெளியில தான் நிறுத்தி இருக்காரு. அடுத்த விஷயம், அந்த காருக்குள்ள கிடைச்ச சில எவிடன்ஸ். அந்த காருக்குள்ளே ஒரு கத்தி இருந்திருக்கு, டயர் ஐன் இருந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரு பயங்கரமான ஆயுதம் தான். அதை எடுத்துக்கிட்டே அவர் வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே எடுக்காம அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மார்க்கோட வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு சுத்தி எடுத்து அந்த சுத்தியாலே டோனாவை அடிச்சிருக்காரு. இப்ப இவருடைய காருக்குள்ள இந்த ஆயுதம் இருக்கிறப்ப எதனால அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஆயுதத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கணும். அதுவும் போக ரோஜர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு காஃபி மகுல காஃபி குடிச்சிருந்திருக்காரு, சிகரெட்ல ஸ்மோக் பண்ணிருக்காரு. இப்ப ரோஜர் மேல அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. இப்படி இருக்கப்ப டோனா வந்துட்டு ரோஜரை பார்த்து பயந்து தான் போயிருக்கணும். ஒருவேளை இவர் டோனாவை சுத்தியால அடிச்சு கொண்டதுக்கு அப்புறமா சாவகாசமா அங்கேயே உட்காந்து காஃபி குடிச்சாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மார்க் வந்துட்டு சுத்தியால அடிச்சிட்டு இருக்கும் போதே தான் ரோஜரை துப்பாக்கியால சுட்டிருக்காரு. சோ இது ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கேஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால யாருமே இதை பத்தி திரும்பி பேசுறதுக்கு தயாரா இல்ல. இதுக்கப்புறம் மார்க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு என்னோட கண்ணை நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸும் எதை பத்தியுமே யோசிக்காம சரி ஓகே உங்களோட சேஃப்டி கண்ணை நான் உங்ககிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்தும் தந்தமிச்சிருக்காங்க. இந்த டவுட்டுகளோட சுத்திட்டு இருந்த டிடெக்டிவ்க்கு மார்க் வந்து நானியான ரெபேக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரோட சந்தேகம் இன்னுமே அதிகமாச்சு. இந்த டிடெக்டிவ் இந்த கேஸ் வந்துட்டு ரீஓபன் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம இந்த கேஸை ரீஓபன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரியுது. இதை பத்தி ஹையர் அபிஷியல்ஸ்ட பேசினப்ப இந்த கேஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருச்சு, எதுக்காக மறுபடியும் எடுக்கிற அப்படின்ற மாதிரி தான் இவரை பார்த்து கேட்டிருக்காங்க. இப்ப மார்க் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனா இறந்து போன 24 மணி நேரம் கழிச்சு டோனா மேல போட்டிருந்த லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்டான $1,50,000 வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கம்யூனிட்டியில இந்த மாதிரி திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டோனாவுக்காக பேசி அங்க ஒரு $25,000 வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காரு. அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த கேஸ் வந்துட்டு எங்கேயுமே நகராம அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. இதுக்கிடையில மார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் மேலேயும் போயிட்டு கேஸ் போட்டிருக்காரு. எதனால பார்க்காம நீங்க ஒரு டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த டிரைவர் யார் என்ன அப்படிங்கிற பேக்ரவுண்ட்லாம் நீங்க செக் பண்ணிட்டு தானே அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். இதனால என்னோட ஒய்ஃபோட உயிரே போயிருச்சு. நான் உங்க மேல கேஸ் போடுறேன், நீங்க நஷ்டஈடா $1.5 மில்லியன் வந்துட்டு எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கேஸை கம்ப்ளீட்டா திருப்பி போடுற மாதிரி 1999 டோனாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான டிஎன் அப்படின்றவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா, எனக்கு மார்க்கு கூட அஃபேர் இருந்தது. அதுவும் எப்பல இருந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனா இறந்து போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்து டோனா இறந்து போய் 5 மாசம்க்கு அப்புறமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மார்க் வந்துட்டு பலமுறை டோனாவோட ஃப்ரெண்டான டிஎன் கிட்ட வந்துட்டு எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவ்வளவு ஸ்மூத்தா போல, நான் டோனா வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன், டைவர்ஸ் பண்ணிட்டு ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இந்த சமயத்துல டியாங்குக்கும் மார்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மார்க் மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பலமுறை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மார்க்கே கிடைக்க போறாரு அப்படின்றப்ப இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கே வந்துட்டு இவங்க துரோகம் பண்றாங்க. இப்படி
யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இவங்க கண்டினியூ பண்றாங்க. அவங்களோட ஹோட்டல்ஸ்ல யாருமே இல்லாத சமயத்துல வீட்ல, கார்ல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இவங்களோட அஃபேர்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. இவர் ஒரு தடவை டிஎன் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனாவை நம்ம டைவர்ஸ் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து பண்ணி ஆகணும். ஒருவேளை டோனாவே வந்துட்டு உயிரோடு இல்லாம போயிட்டா இந்த மாதிரி பெரிய ப்ரொசீஜர் எதுவுமே இருக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டிஎன்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டோனா வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி மார்க் வந்துட்டு தனியா இருப்பாரு, அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஎன் போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சொல்ல போனா மார்க்கையும் சேர்த்து பார்த்துக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கால 23 வயசான ரெபேக்கா அப்படின்ற ஒருத்தங்க நானியா அந்த வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி சுத்தி இருந்த எல்லாருக்குமே ரெபேக்காவை பிடிச்சிருந்தாலும் இந்த டோனாவோட ஃப்ரெண்டான டிஎன்க்கு மட்டும் ரெபேக்காவை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க். எங்க மார்க் நம்ம கையை விட்டு போயிருவாரோ அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்களுக்கு ரெபேக்காவை பிடிக்காம போகுது. ஆனா இவங்க பயந்த மாதிரி மார்க் வந்துட்டு டிஎன்காவை கழட்டி விட்டுட்டு இந்த ரெபேக்காவை பிடிச்ச கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க யாரு கூடயுமே கனெக்ஷன்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மோதிரம்லாம் தந்தாரு அப்படின்னு டிஎன் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அந்த மோதிரத்தெல்லாம் காட்டியிருக்காங்க. மேல ஃபர்தரா இந்த கேஸை நான் வந்து மூவ் பண்ணி கொண்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சைன் வாங்குறாரு. இதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீஓபன் ஆகுது. இவங்க இந்த கேஸ் வந்துட்டு ரீஓபன் பண்ண இந்த கேஸை பத்தின இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாமே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்க்கு தெரிய ஸ்ட்ரெயிட்டா மார்க் தான் வந்துட்டு கொலைகாரன், எங்ககிட்டே வந்துட்டு பொய்யான வழக்க போட பாக்குறான் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்றாங்க. சொல்ல போனா டோனாவுடைய ஃப்ரெண்ட் டிஎன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சரி நம்ம கம்பெனியோட பேருக்கு எடுத்துக்க வேணாம், அவர் கேட்கற அந்த $1.5 மில்லியன் வந்துட்டு அவருக்கு நம்ம பே பண்ணி சுமூகமா முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்க. ஆனா டிஎன் பண்ண இந்த விஷயத்தினால எல்லாமே அப்படியே தலைகீழா மாறுது. இந்த கேஸ்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரைம் சீன்ல நடந்த எல்லாத்தையுமே மறுபடியும் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்றாங்க. இதுபடி அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ரோஜருடைய ட்ரெஸ்ல வந்துட்டு டோனாவுடைய பிளட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன் அவரோட ட்ரெஸ்ல பிளட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் சொன்ன கதைப்படி டோனாவை தரையில போட்டு இவர் முட்டி போட்டு சுத்தி எடுத்து வேகமா அவங்களோட தலையில அடிச்சதா சொல்லியிருக்காங்க. இப்படி அடிச்சதுல டோனாவோட தலையில இருந்து நிறைய ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தம் வந்துட்டு கண்டிப்பா அவரோட ட்ரெஸ்ல சதறி இருக்கும். அதனாலதான் அவரோட ட்ரெஸ்ல எதனாச்சும் பிளட் சாம்பிள் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவரோட ஷர்ட்ல டோனாவோட பிளட் சாம்பிள் இல்ல, மாறா மார்க்கோட ஷர்ட்ல டோனாவோட பிளட் சாம்பிள் இருந்திருக்கு. இவருடைய ட்ரெஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டோனாவுடைய ரத்தம் இருந்திருக்கு. ஆனா எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும். இவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, டோனா வந்துட்டு அடிபட்டு விழுந்து கிடக்குற அந்த சமயத்துல நான் டோனாவை போயிட்டு தூக்கி வச்சு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன், என்னால அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால கூட டோனாவுடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ட்ரெஸ்ல விழுந்திருக்கலாம். ஆனா அப்படி இவர் போயிட்டு டோனாவோட தலையை பிடிச்சி இப்படி ஹக் பண்ணி இருந்தாலும் ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு விழுந்திருக்கும். பட் மார்க்கோட ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிச்ச மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது இப்ப டோனாவுடைய ட்ரெஸ்ல ரோஜருடைய ரத்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ரத்த சாம்பிளும் அங்க கிடைக்கல. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் சொன்னபடி டோனா வந்துட்டு தரையில படுத்து கிடக்குறாங்க, ரோஜர் முட்டி போட்டு சுத்தியால அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல மார்க் வந்துட்டு இதை பார்த்துட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டிருக்காரு. இப்ப இந்த தோட்டா வந்துட்டு அவரோட தலையில பட்டு அங்க ரத்தம் செதறி இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பா அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா டோனாவோட ட்ரெஸ்ல இருந்திருக்கணும். ஆனா அவங்க ட்ரெஸ்ல ரோஜரோட ரத்தம் கொஞ்சம் கூட இல்ல. அடுத்த விஷயம், மார்க் வந்துட்டு 911 எமர்ஜென்சி காலுக்கு போன் பண்ணி பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங், அதுல இவர் கிளியரா என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. நான் துப்பாக்கி எடுத்து அந்த நபரோட தலையில சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு தடவை தான் நான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த நபரை ஒரு தடவை சுட்டேன், சுட்டதுக்கு அப்புறமும் அவன் மறுபடியும் எந்திரிச்சு செயல்பட பார்த்தான், என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, டக்குன்னு இன்னொரு தடவை சுட்டுட்டேன், இதனால அவன் அந்த பக்கம் போயிட்டு விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அது அப்படி நடக்கல. ஆட்டோப்சி ரிப்போர்ட் படி ரோஜர் 2 தடவை மார்க் வந்துட்டு தலையிலே சுட்டிருக்காரு. ஆனா முதல் துப்பாக்கி சூட்டுக்கும் ரெண்டாவது துப்பாக்கி சூட்டுக்கும் நடுவில் மினிமம் 5 நிமிஷமாச்சு டிஃபரன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இவரு டக்குன்னுலாம் ஒன்னும் சுட கிடையாது, முதல்ல சுட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் சுட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அப்ப அவங்களுக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை திருப்பி ரீகலெக்ட் பண்றப்பதான் இந்த கிரைம் சீன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் என்ட்ரான உடனே எடுத்த 3 போலரைஸ்டு கேமராவுடைய போட்டோஸை பாக்குறாங்க. இந்த போட்டோஸை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோனாவாகட்டும் ரோஜர் ஆகட்டும் 2 பேருமே பக்கத்துல ஒரே டைரக்ஷன்ல விழுந்து கிடக்குறாங்க. இது மார்க் சொன்ன அந்த கதைக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனா வந்துட்டு தரையில விழுந்து கிடந்தாங்க, ரோஜர் வந்துட்டு முட்டி போட்டு சுத்தி எடுத்து தலையில அடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மார்க் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து இந்த விஷயத்தை பாக்குறாரு. அதாவது டோனா இப்படி இருந்தா ரோஜர் வந்து முட்டி போட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து புல்லட் வந்துட்டு அவரோட தலைக்குள்ள படுது அப்படின்னு சொன்னா அவர் புல்லட் பட்ட உடனே பின்னாடி தான் போயிட்டு விழுந்திருக்கணும். மாறா ரோஜர் வந்துட்டு
டோனாவுக்கு பக்கத்துல போய் அந்த பக்கம் போய் விழுந்திருக்காரு. இது தலையில சுட்டதுக்கு அப்புறமா இழுத்துட்டு வந்து போட்ட மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி மார்க்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அன்னைக்கு உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். மார்க் வந்துட்டு டோனாவோட ஃப்ரெண்டான டியங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ டோனாவை எப்படி கழட்டி விடலாம், எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் டோனா நான் வீட்டுக்கு கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த டிரைவர் வந்துட்டு ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னு சொல்லி இது அவருக்கு சாதகமாக்கிக்கிட்ட மார்க் வந்துட்டு அந்த நபர் மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணு, நீ உன் கைப்பட எல்லாத்தையுமே எழுதிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவங்களும் டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. இதை வச்சு மார்க் வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ரோஜர் அப்படின்ற அந்த நபர் மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதோட விளைவா வந்துட்டு ரோஜருக்கு வேலை போகுது. இது வரைக்கும் நமக்கு தெரியும். இதுக்கப்புறமா மார்க் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோஜர் கூட நான் பேசணும், நான் ஒரு சமாதானத்துக்கு வந்துடலான் இருக்கேன், இதுக்கு ரோஜர் வந்துட்டு உடன்பட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த கம்ப்ளைண்ட் கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ஒரு வழக்கம் போல வேலைக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதனால அந்த கம்பெனியில இருக்கிறவங்களே ரோஜரையும் மார்க்கையும் வந்துட்டு பேச வச்சிருக்காங்க போன் கால் மூலியமா. இந்த சமயம் மார்க்கே தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அட்ரஸ் வந்துட்டு ரோஜர் கிட்ட தந்திருக்காரு. ரோஜரும் ஒரு பேப்பர் எடுத்து மார்க் அப்படின்ற அவரோட பேரை போட்டு அவர் சொல்ல அவரோட அட்ரஸ் எழுதியிருக்காரு. சார் நான் உங்களை எந்த டைம் சார் வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டப்ப ஈவினிங் 4:30 வந்துருங்க அப்படின்னு சொல்ல இவரு 4:30 PM அப்படிங்கறது எழுதியிருக்காரு. இந்த பேப்பரை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த காருக்குள்ள பாத்திருப்பீங்க. சொல்ல போனா இவரு ஆன் டைம்க்கே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி 3:50 அவரோட வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. கரெக்டா 4:10 வாக்கிலே அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன ரோஜருக்கு டோனா ஒன்னும் கதவு திறந்து விட கிடையாது. சொல்ல போனா மார்க் தான் அந்த கதவை ஓபன் பண்ணிருக்காரு. ரோஜரை உள்ள கூப்பிட்டிருக்காரு. இப்படி உள்ள போன இவருக்கு காஃபி மக்ல காஃபி எல்லாம் போட்டு தந்திருக்காரு, சிகரெட் எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்படி ரோஜர் வந்துட்டு மார்க் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா மார்க் அவரோட கையில இருந்து துப்பாக்கி எடுத்து ரோஜரோட தலையிலே வச்சு சுடுறாரு. இப்ப இந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்த டோனாக்கு கேக்குது. டோனா என்னது இது துப்பாக்கி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்திருக்காங்க. இப்படி இவங்க டைனிங் டேபிளுக்கு வந்த அந்த சமயத்துல மார்க் வந்துட்டு அங்க பக்கத்துல இருந்து சுத்தி எடுத்து டோனாவோட தலையில வேகமா அடிக்கிறான். இதுல டோனா வலி தாங்க முடியாம தரையிலே விழுகிறாங்க. இவரு சுத்தி எடுத்து மாத்தி மாத்தி அடிச்சு அதே இடத்துல நிறைய ரத்தம் போகுது. இப்பதான் எல்லா விஷயத்தையுமே கரெக்டா செட்டப் பண்ணிட்டு பொறுமையா 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற பயங்கர பதட்டத்தோட ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாரு. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல இவரு குழந்தை அழுவுது நான் போறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போயிருப்பாரு. இந்த கால் ரெக்கார்டிங்கை நம்ம நல்லா நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு தடவை தான் நான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 2 தடவை நான் சுட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கால்ல எங்கேயுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். Does he have a gun? The planes are everywhere. Where's the man at? He's laying on the floor. Is he dead? I don't know. He's making weird sounds. இவர் அந்த எமர்ஜென்சி கால்ல பயங்கர பதட்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இவர் சைட்ல பாப்பாரு. பாக்குறப்பதான் ரோஜர் வந்துட்டு குண்டடி போட்டும் வந்து எந்திரிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன இவன் எந்திரிச்சிட்டு இருக்கான், இன்னும் இவன் சாகலை அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவரு அந்த போன் கால்ல என்னோட பேபி வந்துட்டு அழுது, என்னோட குழந்தை அழுவுது, நான் போறேன் அப்படின்ற மாதிரி அந்த போன் கால்ல கட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் துப்பாக்கி எடுத்து ரோஜரை 2வது முறை சுட்டிருப்பாரு. இதுதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொன்ன அந்த 2 துப்பாக்கி சூட்டுக்கும் நடுவில் இருந்த அந்த 5 நிமிஷம் கேப். இப்ப இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர தெளிவாயிருச்சு. குற்றவாளி மார்க் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ மார்க் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்ன பெயில் எடு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காரு. இதுக்காக $10 மில்லியன் வந்துட்டு நீ பே பண்ணி என்ன வெளில எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவன் இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருந்தது. ரோஜரோட ஃபேமிலிக்கு இது ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ரோஜர் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபரே கிடையாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இது டோனாவோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இது ஒரு பயங்கரமான கப்பல், பயங்கரமான பேர் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆசை அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி இருக்கிறப்ப மார்க்கே வந்துட்டு டோனாவை இந்த மாதிரி சுத்தியால அடிச்சு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியறப்ப அவங்களுக்கு இது ரொம்பவே விசித்திரமா இருந்திருக்கு. இந்த விஷயத்த ரெபேக்கானால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. கொஞ்சம் வருஷம் போகுது. ரெபேக்கா வந்துட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வளர்றாங்க. இப்ப அவங்க தனியா ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிட்டு அங்கே அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள போன மார்க் வந்துட்டு இங்க எனக்கு நிறைய கொடுமைகள் நடக்குது, மத்த கைதிகளாம் என்ன வந்துட்டு ஒழுங்காவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல முறை மேல் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு சொல்றாரு. ஆனா உள்ள இருந்து யாருமே வந்துட்டு இவர் சொல்ற எதுவுமே பெருசா எடுத்துக்க கிடையாது. இவருக்கு ஆயுள் கால தண்டனை கிடைக்குது. கூடவே இந்த தண்டனை காலத்துல இவருக்கு எந்த விதமான பரோலும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த தண்டனையை கொடுக்குறாங்க. இவர் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு கூட இருக்கக்கூடிய ஒரு கைதியை பிடிச்சி நீ வெளியில போ, நான் உனக்கு நிறைய பணம் தரேன், நீ வெளியில
போயிட்டு 2 பேர்த்த கொலை பண்ணணும். இந்த கொலை வந்துட்டு பார்க்கறதுக்கு கொலை மாதிரி தெரியக்கூடாது, ஒரு தற்கொலை மாதிரி தெரியணும். வெளியில் இருக்கிற யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணு, இதை நம்ம கரெக்டா மாஸ்டர் பிளான் பண்ணி நகர்த்தலாம் அப்படின்ற மாதிரி கூட இருந்த ஒரு கைதி கிட்ட பேசியிருக்காரு. இப்படி இவர் கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த 2 நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டோனாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான டியங். ஏன்னா அவங்கனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸே வந்துட்டு மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. ரெண்டாவது, உனக்கு நான் பெயில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவருடைய ஃப்ரெண்ட். ஆனா இவர் மாஸ்டர் பிளான் போட்ட அந்த கைதி வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபேவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே போயிட்டு ஒப்பிச்சிடுறாரு. இதனால நீ உன்னுடைய தப்பை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உன்னை ஜெயிலே போட்டிருக்கோம். ஆனா நீ ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு அடுத்த தப்பை பண்றதுக்கு பிளான் பண்ற அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்துட்டு இவருக்கு ஏற்கனவே கொடுத்த தண்டனையிலிருந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா 35 வருஷம் ஜெயில் தண்டனையை சேர்த்தி தராரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸ் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சொன்ன மாதிரி டியங் வந்துட்டு அவங்களோட வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா அவன் இன்னுமே மாட்டி இருக்க மாட்டான். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, டோனா வந்துட்டு இறந்து போனப்போ கூட அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மையை வெளியில போயிட்டு சொல்லல. ஆனா மார்க் வந்துட்டு ரெபெக்கா அப்படின்ற இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா போயிட்டு சந்தோஷமா இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் இவங்களால ஏத்துக்கவே முடியல. இது ஆரம்பத்துல இருந்து எந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.